ஓம் அச்சுதாய நம ஆனந்தாய நம கோவிந்தாய நம கோபீசன வல்லவாய நம பாராய நம பரமபுருஷாய நம பரமாத்மனே பரகர்ம மந்திர தந்திர ஔஷதாஸ்திர சாஸ்திராணி சங்கர மத்திய மோட்சே நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று நாம் காண இருப்பது வருகின்ற சித்திரை மாதம் 31ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி ஆகிறார். அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சினால் என்ன பலன், ரிஷப ராசியில் இருந்த குரு பகவானானவர் இதுவரை இப்போது மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசியில் அமரும் போது அவர் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலனை தருவார் என்பதனை நாம் சற்று விரிவாகவும் அதே நேரம் சுருக்கமாகவும் காண்போம். நண்பர்களே, நாம் இன்று காண இருப்பது மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும். ஏற்கனவே மேசத்துக்கும் ரிஷபத்துக்கும் பார்த்தோம். நண்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரை அதனுடைய அதிபதி புதன் பகவான். கல்வி, ஞானம், அறிவுத்திறன், ஜோதிடம், இந்த மாதிரி ஆன்மீகம் இதுக்கெல்லாம் சொந்தக்கார கிரகம். மாமன் மைத்தினருக்கு உறவு முறைக்கு சொந்தக்கார கிரகம் புதன் பகவானுடைய ராசியான மிதுன ராசி. அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் வந்துட்டு மிருக சீரீசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதமும், புனர்பூசம் 1, 2, 3 பாதமும் கொண்ட மிதுன ராசி நண்பர்களே, அன்பு பண்பு பாசம் சொந்தக்காரர்கள், எடுத்த காரியத்தில் வெற்றியோடு முடிப்பதில் விடாப்பிடியாகவும் இருக்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் தான் சொல்வதே சிறந்தது என்று வாதிடும் திறமை உள்ளவர்கள். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வருடம் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து அமர்கிறார். ஆகவே குரு பகவானால் உங்களுக்கு பல வகையான நன்மைகள் வந்து சேரும். சில நேரங்கள் சிறு சறுக்கள் இருந்தாலும் மற்றபடி மிகவும் சிறப்பான பலன் தரும். நண்பர்களே, முதல் முறையாக அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியான மிதனத்தில் மிருக சீரிச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலும் அடுத்து 4ஆம் பாதத்திலும் அமர்வார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 6க்கும் உள்ள செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருக சீரிச நட்சத்திரத்தில் அமர்கிறார். அது சற்று கடினமாக இருந்தாலும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் உறவு முறை அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என்பதனால் சற்று கடினமாக இருந்தாலும் மற்றபடி குரு பகவானுக்கு அவர் நண்பர் என்பதனால், நட்பு கிரகம் என்பதனால் மிகவும் நற்பலனை கிடைக்கும். அதே நேரம் திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் அமரும்போது அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து குருவுடைய 9வது பார்வைக்கு சொந்தக்காரராகிறார். ஆகவே ராகு பகவானுடைய காலிலே குரு பகவான் அமரும்போது சிறு சிறு சர்க்கிள்கள் இருக்கும், விடாபிடிகள், வாதங்கள், விவாதங்கள் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் சில நன்மைகளும் சிறப்பானதாகவே நடக்கும். உங்களுடைய 9வது வீட்டுக்கு அதிபதி 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானாலும் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானானவர் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்து உங்களுக்கு அந்த குருவால் ராகுவால் ஏற்படக்கூடிய ராகு சாரத்தில் அமரும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் சிறு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் வார்த்தைகளால் சிக்கல்கள் வராமல் கவனமுடன் கையாள்வது மிகவும் சிறப்பானது. அதே நேரம் சில தடைப்பட்ட காரியங்களும் வெற்றியோடு தொடங்கும். ராகு 9ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதனால், அவரை குரு பார்ப்பதனால். நண்பர்களே, அடுத்து அவருடைய சுய சாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்வார். அப்போது உங்களுக்கு தலைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். 7ஆம் இடத்தில் உள்ள
அதாவது மிதுன ராசி ஆண் ராசியாக இருந்தால் 7ஆம் இடம் மனைவி ராசியாக வரும். 7ஆம் மிதுன ராசி பெண்ணுடைய ராசியாக இருந்தால் 7ஆம் இடம் கணவருடைய ராசியாக வரும். ஆகவே அந்த நேரம் அவர்களுடைய உறவு முறை சிறப்பாக இருக்கும். எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிறைவடையும், பலன் கைகூடி வரும். ராகின் இருக்கும்போது, ராகு சாரத்தில் இருக்கும்போது சிறு சிறு தடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் குருவுடைய சாரத்தில் சுயசாரத்தில் செல்லும்போது அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும், நன்மை வந்து சேரும், நன்மை பயக்கும். நண்பர்களே, குருவுடைய அதிசாரமாக 4ஆம் பாதத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடகத்துக்கு செல்லும்போது இன்னும் பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அதே நேரம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்த்த குரு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் கணவர் மனைவிக்குள்ள இருந்த சில சிக்கல்கள் அதிகப்படும், கவனமுடன் கையாள வேண்டும். அதே நேரம் குரு பகவானானவர் உச்ச வீட்டில் சுயசாரத்தில் இருக்கும்போது நன்மைகள் பயக்கும். அதே குரு வக்கரமாகி அதே கடகராசியில் சுயசாரத்தில் அமரும்போது ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கும்போது நீச்சமடைந்த பலனை வக்கரத்தில் இருக்கும்போது ஏற்படுத்தும். அதனால் கவனமுடன் கையாள வேண்டும், பிரச்சனைகளை சுமூகமாக கையாள வேண்டும், வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும், பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க வேண்டும். மீண்டும் அதே கிரகம் வக்கரகதி நிவர்த்தி அடைந்து பிறகு அதே வக்கரத்தோடு மிதனத்துக்கு வருவார். அந்த வக்கரம் நிவர்த்தி ஆகும் வரை நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். இதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வது? அருகில் உள்ள உங்களுக்கு அபிமானமான ஜோதிடரை அணுகினால் எப்போது அவர் அந்த நட்சத்திர காலில் இருப்பார், அவர் வக்கரம் அடைவார், அந்த நேரம் எப்படி இருக்கும் என்பதனை அவர் தெளிவாக கூறுவார். அதை ஏற்று நீங்கள் சற்று கவனமுடன் இருந்தால் பிரச்சனைகளை தீர்க்கலாம். நண்பர்களே, வக்கர நிவர்த்தியான பிறகு ஏற்கனவே பார்த்தது போல் நன்மைகள் எல்லா விதத்திலும் பைக்கும், தொழில் ஸ்தானம் சிறக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை 5வது பார்வையால் பார்ப்பதால் சர்வ பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலைநாட்டப்படும். அவருடைய 9வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை அதாவது கும்பத்தை பார்ப்பதனால் பூர்வீக அல்லது மூதாதையர் தந்தை வழி உறவால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவடையும். உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அவர் வக்கரகதியில் இருக்கும்போது மட்டுமே சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ள ராகுசாரத்தில் இருக்கும்போது சற்று பிரச்சனைகள் கூடும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனை, அதாவது எம்பெருமானையும் சிவனையும் விடாமல் வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் கைகூடும். இடைவிடாமல் உங்களுடைய மனதில் அவருடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். நண்பர்களே, உங்களுடைய புத பகவானை நீங்கள் தோத்திரம் செய்யுங்கள். குரு பகவானுடைய மந்திரத்தை அப்போது மனதில் ஓம், உங்களுக்கு மந்திரம் தெரியவில்லை என்றால் ஓம் குருவே போற்றி என்று சொல்வதற்கு யாருக்கும் மந்திரம் தெரிய வேண்டியது அல்ல. அதைவே நீங்கள் கூறிக்கொண்டாலும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். நண்பர்களே, அடுத்து கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 1, 2, 3, 4 பாதமும் ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதமும் கொண்ட ராசி மனோகாரகனான சந்திரனுடைய சொந்த வீடு. ஆகவே உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமரும்போது சற்று கடினமாக இருக்கும். உங்களுடைய வீண் செலவுகளை சுய செலவாக மாற்றிக்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். தங்கை நகைகள் அல்லது பொருள் பாதுகாப்பாக வைத்து கொள்வது உங்களுக்கு மிகவும் உத்தமம். எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது. நண்பர்களே, அவருடைய மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருக்கும்போது சற்று பிரச்சனைகள் தலை தூக்கும்.
கடினமான வார்த்தைகளால் சிக்கல்கள் ஏற்படும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் நல்லவராக இருந்தாலும் அவர் குரு அமரும்போது குருவுடைய பார்வையில் படாதால் சில சிக்கல்கள் தலை தூக்கும். வீண் விவாதங்கள், சிக்கல்கள், எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் அமரும்போது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். குருவாலும் உங்களுடைய வீட்டுக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வைப்படுவதனால் உங்களுடைய எதிர்மறை பிரச்சனைகள், சிக்கல்கள் தீர்க்கப்படும். உங்களுடைய சத்துருக்களால் அல்லது உடலில் ஏற்படக்கூடிய சிறு தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். தடைப்பட்ட காரியம், ஒரு சில காரியம் சிறப்படையும். நண்பர்களே, புலர்பூச நட்சத்திரமான சுயசாரத்தில் குரு பகவான் அமரும்போது உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். தடைப்பட்ட காரியம் நடக்கும். வேலை வாய்ப்பில் உள்ளவர்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு அமரும்போது சற்று கடினமாக இருக்கும். இடமாற்றம் ஏற்படும். குரு புனர்பூசம் 4ஆம் மாதம் சுயசாரத்தில் கடகத்தில் அமரும்போது அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். வேலை தேடிபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய நன்மை கைகூடி வரும். எதிர்பார்த்தது கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும். அதே நேரம் குரு உங்களுடைய ராசியில் உச்சத்தில் இருந்து வக்கரகதிக்கு போகும்போது மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். திடீர் மன உளைச்சல், சிக்கல்கள், பிரச்சனைகள் அக்கம் பக்கம் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் அல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உருவாகும். எச்சரிக்கையும் கவனமுடன் இருக்க வேண்டும். பொன்பொருள் வைத்த இடத்தை மறந்து பல சிக்கல்கள் உருவாகும். கவனமுடன் பாதுகாப்போடு இருப்பது மிகவும் நன்மை பயக்கும். திரும்பவும் அவர் வக்கரத்திலேயே திரும்ப 12ஆம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அடையும் வரை கவனமோடு இருங்கள். வக்கர நிவர்த்தி அடைந்த பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் சற்று குறையும், சிக்கல்கள் தீரும். அவருடைய 7வது பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இட சத்துருஸ்தானத்தை பார்ப்பதனால் வீண் செலவுகள் கூடும், சிக்கல்கள் உருவாகும். கவனமுடன் கையாளுங்கள். சுப செலவாக மாற்றுங்கள். கைப்பொருளை விரயமாக்காமல் பாதுகாப்போடு கவனமோடு இருங்கள். காசு இருக்கும்போது தேவையற்ற பொருள்களை வாங்கி கைப்பொருளை வீணாக்குவதை தவிருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய 5வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் கல்வி, ஞானம், தொழில் அல்லது தாய் வழி உறவு அல்லது தாய்க்கு பல வகையான நன்மைகளை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்து நிறைவடையும். அந்த வழியில் கல்வியில் மிகவும் ஆர்வம் கூடும். தாயார் வழியில் மகிழ்ச்சி கூடும். பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்களுக்கு மிகவும் நன்மையாக முடியும். நண்பர்களே, சற்று கடினமும் நன்மையும் கலந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும். மிகவும் கவனமோடு இருங்கள். நீங்கள் கடல் அல்லது நதி அல்லது குளத்துக்கரை சார்ந்த ஜலகண்டேஸ்வரர், சிவன் அல்லது பெருமாள் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கோவில்களை சென்று வழிபடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும். எப்போதும் நீங்கள் தெய்வ சிந்தனையோடு இருப்பது நல்லது. கடல் கடந்து அல்லது வெளிநாடு பயணம் செய்ய ஆர்வம் கொண்ட கடகராசி நண்பர்களுக்கு சற்று கைகூடும். இருந்தாலும் செல்லும் இடத்தில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு சில நன்மைகள் கைகூடி வரும். சில இடையூறுகள் இருந்தாலும் நீங்கள் கவனமோடு எச்சரிக்கையோடு இருந்தால் சில நேரம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதனை மனதில் கொண்டு அந்த கெட்ட நேரங்கள் வக்கரகதியில் இருக்கும்போது அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கும்போது சற்று கவனமுடன் இருந்தால் மற்றபடி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்பதனை கூறி, நண்பர்களே, நாளை சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் குருபெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் என்பதனை காண்போம். நன்றி, வணக்கம்.